Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physics ஓட ரிவ்யூ தான் கேட்க வந்திருக்கோம். So क्वेश्चन பேப்பர் பார்த்தேன். ரொம்பவே வந்து ஆக்வர்டா இருந்தது. இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பேப்பரே பார்த்தது இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே கேட்போம் என்ன நடந்துச்சுன்னு. என்னமா ஆச்சு 12th சார் 2 மார்க்ஸ் கொஞ்சம் ஓகேவா மேனேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. 1 மார்க்கும் மேனேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 மார்க் தான் சார் பார்த்தேன். 5 மார்க் வந்து ஓகேவா இருந்துச்சு. சரி அதுல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்ல பார்த்தா 3 மார்க்ல எல்லாமே ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்சைட்லயும் நிறைய கேட்டு வச்சிருந்தாங்க சார். ரிப்பீட்டட் எதுமே வரலையா? ரிப்பீட்டட் காஸ்ல வந்துச்சு. காஸ் டு கூலம்ஸ் லா அது வந்து 5 மார்க்ல ஆக்சியல் வந்து ஓகே 5 மார்க் வந்து ரிப்பீட் வரலன்னு சொன்னீங்க. எவ்வளவு 5 மார்க் வந்து அதாவது ரிப்பீட்டட்னா 1 2வது வந்திருக்கும்ல அந்த மாதிரி எவ்வளவு வந்து? ஆக்சியல் வந்துச்சு சார். அப்புறம் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அது ஒன்று வந்துச்சு. அது ரிப்பீட்டடா வந்துச்சு. அப்புறம் இண்டக்டிவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் வந்துச்சு சார் இந்த டைம். ஓகே கம்பல்சரில எப்படி? கம்பல்சரி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருந்துச்சு. 2 மார்க்ஸ்ல ஈஸியாக கேட்டிருந்தாங்க, பவர் ஆஃப் லென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் 3 மார்க்ஸ்ல வந்து லாஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்க சார். 1 மார்க்ல எப்படி புக் பேக்கா? 1 மார்க்ல வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் சார். புக் பேக்ல பாதி, இதுல இன்சைட்ல பாதி. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் வந்து 80 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். இன்ஜினியரிங் கட் ஆஃப் இதனால பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா பாதிக்கப்படும். ஓகே தேங்க் யூ சார். உங்க பேருமா? மோஹிதா. ஓகே எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் டஃபா தான் இருந்தது. ஏன் அன்எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான் வந்ததுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தான் ஏதாவது வந்ததா? அன்எக்ஸ்பெக்டட். ஆமா சார். 3 மார்க்ஸ்ல எல்லாமே எனக்கு மோஸ்டா எதுவுமே தெரியல. 5 மார்க்ஸும் டஃபா தான் இருந்ததா? 5 மார்க்ஸ் ஒரு ரொம்ப ஃபியூ மட்டும் டஃபா இருந்தது பட் மேனேஜபிளா இருந்தது. எவ்வளவு மார்க் எல்லாரும் ஸ்கோர் பண்ண முடியும்? எல்லாரும் மேபி ஒரு 80க்கு மேல எடுக்க முடியும். இதுல வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபெயிலியர்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு சார். சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஓகே இதனால கட் ஆஃப் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாதிக்கும். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. ஜெர்னி லோஃபர்ஸ். ஓகே எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கஷ்டங்கறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலி ஓவரால் ஓகே. தி ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி. 5 மார்க் ப்ராப்ளம் இல்ல ஆக்சுவலி. அப்புறம் 2 மார்க் ப்ராப்ளம் இல்ல. 3 மார்க் பாக்கும்போது லைக் கம்பல்சரி கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். 2 மார்க் இதே வந்து கம்பல்சரினா எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. யூசுவலா நாங்க அட்டெம்ப்ட் பண்ணது இது நிறைய क्वेश्चन பேப்பர்ல வந்திருக்கு. 3 மார்க் பார்த்தா அப்செட் ஆயிட்டா. பிளஸ் புக் இன்சைட் டெக்ஸ்டுவல் क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அப்புறம் உள்ள 3 மார்க்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால இது வந்து சாதா ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் எப்படிமா இருக்கும்? பாஸ் பண்ண முடியுமா? சார் பாஸ் பண்ணிரலாம் சார். யூசுவலா பாஸ் பண்ணிரலாம். இந்த क्वेश्चन அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாஸ் பண்ணிரலாம், அது பிரச்சனை இல்ல. பட் நல்ல ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்றதா தட்ஸ் டெஃபினெட்லி டிசப்பாயின்ட்மென்ட். ஓகே எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சார் அது நோ ஐடியா. ஒரு 80 75 to 80 மேல வரும். இதனால தமிழ்நாடு இன்ஜினியரிங் கட் ஆஃப்ல டிராப் ஆகுமா? இன்ஜினியரிங் படிக்கணும் அப்சல்யூட்லி கண்டிப்பா டிராப். கெமிஸ்ட்ரி டஃப்ங்கறாங்க, பிசிக்ஸும் டஃப்ங்கறாங்க. கெமிஸ்ட்ரி எவ்வளவு பரவாயில்லை, கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லை. பிசிக்ஸோட என்னன்னா ஈஸி தான் பட் ட்விஸ்ட் இருந்துச்சு. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அந்த மாதிரி ட்விஸ்ட் இருந்துச்சு. மத்தபடி அந்த ப்ராப்ளம் இல்ல கெமிஸ்ட்ரி as compared to physics தான் ப்ராப்ளம். ஓகே थैंक यू பேர்மா? ஷெரின் ஃபாத்திமா. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா தான் சார். 5 மார்க்ஸ் எல்லாம் டஃப்ங்கறாங்க அப்படிங்களா? ரிப்பீட்டட் எதுமே வரலங்க? ரிப்பீட்டட் 1 2 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துச்சு. நம்ம வந்து மோஸ்ட் அந்த 22 வந்து 23 கம்பேர் பண்ணா 1 வந்துச்சு. அப்புறம் 20 இருந்து 23 கம்பேர் பண்ணுவோம். லைக் லாஸ்ட் வந்து ஆக்சியல் லைன் அப்புறம் மேக்ஸ்வெல் அது மட்டும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்துச்சு. அப்போ நம்ம நிறைய PDF படிச்சிருந்தாலும் லைக் 1 2 இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியும். டஃப்பாக தான் வந்துச்சு. அந்த 3 மார்க்ஸ் கம்பேர் பண்ணால் ஒரு அட்டன் பண்ணது மேக்ஸிமம் 4 தான் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட்டாக கம்மியாக படிச்சிருந்தாலும் 2 தெரிஞ்சிருக்கும். 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் அவ்வளோ வரல. இன்ஜினியரிங் கட் ஆஃப் இதனால டிராப் ஆகும். கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ பட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல, யாரும் மோஸ்டால் ஃபெயில் ஆக மாட்டாங்க. பட் 1 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்லேயே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரிம்மா பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த மேக்ஸ் கன்ஃபார்ம்.